ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். இன்றைய தலைப்பு நியாய தீர்ப்பு பற்றி நான் பேச போகிறேன். ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஜட்ஜ்மெண்ட்னா என்ன? பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆஃப்டர் டெத்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதாவது பரதேசத்தில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்னா ரெண்டே விஷயங்க. ஒன்று பரலோகத்துக்கு போகணும், இல்லை நரகத்துக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது எப்படி வருதுன்னா, தன் வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிற வாழ்க்கை முறையாக வாழ்றீங்களா, எப்படி வாழ்றீங்க, உங்களோட முறை எப்படி இருக்கு, நீங்க எப்படி வாழ்ந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, எப்படி வாழக்கூடாதுன்றது ஒரு விஷயம் அது தெரியப்படுத்துற ஒரே ஒரு விஷயம் ஜட்ஜ்மெண்ட் தான். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. ஸோ நம்மளோட நடத்தை, நம்மளோட ஒழுக்கம், முறை, குடும்பம் எப்படி வாழணுன்றது ஆண்டவர் அழகா கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் வார்த்தைகள் தவறான வார்த்தைகளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல கூட நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம போய் நிற்குவோம். ஸோ மொத்தத்தில் நம்ம பண்ற காரியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பை நடக்க போகுது. ஸோ அந்த நியாய தீர்ப்பு தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நம்ம செய்திக்கு போகலாம். நம்ம மெசேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு நியாய தீர்ப்பு பற்றி. ஆண்டவரே, ஆவியானவரே, உங்களோட நியாய தீர்ப்பு என்னன்றது எங்களுக்கு தெரிய வைக்கணும். ஆண்டவரே, நியாய தீர்ப்பு ஒவ்வொரு மனிதனும், பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டுன்றது நீங்க அறிய வைக்கணும். ஆண்டவரே, அப்படி நீங்க செய்யறதுக்காக நன்றி அப்பா. செய்தி ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என்ன பயன்படுத்தணும் ஆண்டவரே, இந்த செய்தியை ஜனங்களுக்கு சேரணும் ஆண்டவரே, அப்படி நீங்க செய்யறதுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். ஸோ நியாய தீர்ப்பு பற்றி நம்ம இப்போ நியாய தீர்ப்பு ஏற்கனவே 4000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சது நியாய தீர்ப்பு. ஸோ அடுத்தது ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்குது, 2வது வருகை. தேவகுமாரன் வரக்குள்ளோ மறுபடியும் அந்த நியாய தீர்ப்பு நடக்க போகுதுன்றக்குள்ளோ அது அப்போ நடந்தது ஒரு நிழலாட்டம் மாதிரி. இப்போ அது நிஜமாக போகுது. ஸோ ஏன்னாக்கா அந்த அழிவு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது மேகம் போல திரளான சாட்சிகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. எவ்வளோ அழிவுகள் இருக்கு. அர்த்குவேக் இருக்கு, ஃப்ளட் இருக்கு, மழை விடாம இருக்கு. அப்புறமா மழை அப்படியே சரிஞ்சு விழுந்து எத்தனை ஊர் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. நெருப்பை கொண்டு அழிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளோ ஹீட்டு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் கொள்ளைனும் கேட்க வேண்டாம், எவ்வளோ கொத்தா ஜனங்க இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால வருது? தேவனை பத்தி தெரியாததுனால தான். ஸோ தேவனை பத்தி தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாமே. இந்த நியாய தீர்ப்புன்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பா வரும். அந்த நியாய தீர்ப்புல நன்மைகள் மட்டுமே நம்ம நடக்கணும். நம்ம தேவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அந்த நன்மைகள் என்ன பண்ணணும்ன்றது குறித்து தான் நான் இன்னைக்கு பேச போறேன். டைரக்ட் ஹெவன். நீங்க முறையா நடக்கலனாக்கா உங்களை ஆண்டவரே அழிச்சிடுவார். ஸோ அதனால அதுதான் நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஆதார வசனம் படிக்கலாம். மேத்யூ 24 37 வசனம். மத்தேயு 24:37. அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமென். ஆமென். சரி, நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? உலகத்தையே அழிச்சிட்டாரு. எப்படி அழிச்சாரு? ஜலத்தை கொண்டு அழிச்சாரு. மொத்த உலகத்தையே அழிச்சிட்டாரு. ஸோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே அழிக்க போறார். அப்படியே நடக்கும்னு வேதத்துல என்ன சொல்லியிருக்குதோ அதுதான் நடக்க போகுது. கன்ஃபார்ம்ட் அது. ஸோ அவர் வர முன்னாடியே உலகத்தை அழிச்சிட்டு தான் வருவார். அப்போ யோசிச்சு பாருங்க. அதனால கொஞ்சம் ஜனங்க விட்டு இருக்கிற ஜனங்க தேவனை பத்தி தெரிஞ்சு தேவனுக்குள்ள ஜனங்களை வர வைக்கணும். நம்ம அதுதான் நம்மளோட கடமை. சுவிசேஷத்தை பர வைக்கணும். தேவனோட பிள்ளைகளா ஜனங்களை மாற்றணும். தேவனை பத்தி தெரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி அவர் வருகிற டைம்ல அவர் அப்படியே நடக்கும்னு வேற சொல்லியிருக்காரு. நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அதே மாதிரி மனுஷகுமாரன்
வரும் காலத்துல நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப நோவாவின் காலத்துல என்ன நடந்தது? ஸோ இந்த மாதிரி வந்து அவரோட நியாய தீர்ப்பு வந்து இப்போ யாத்ராகம் 34:7 சொன்ன மாதிரி 3 தலைமுறைக்கு விசாரிச்சு 4ஆம் தலைமுறைக்கு நியாய தீர்ப்பு. அதே மாதிரி நோவாவின் காலத்துல கூட 3 தலைமுறைக்கு விசாரிச்சு 4ஆம் தலைமுறை தான் நியாய தீர்ப்பே பண்றாரு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல நோவாவின் காலத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். ஜெனசிஸ் 5th சாப்டர்ல 21 24 வரைக்கும் நம்ம படிப்போம். ஏனோக்குன்ற மனிதனுக்கு 65 வயசு. அப்போதான் மெத்துசலான்ற ஒரு மகன் பிறப்பார். ஸோ அந்த மெத்துசலான் யாரு? இந்த மெத்துசலான் தான் இந்த மொத்த வேதத்திலேயே அதிகமா உயிர் வாழ்ந்த ஒரு மனிதன். அதாவது 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். ஸோ அந்த மெத்துசலா அவ்வளோ வருஷம் வாழ்ந்ததுக்கு காரணம் ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணமே இருக்கு. இவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு மனிதன், ஒரு விசேஷமான ஒரு மனிதன். இவரை கொண்டு தான் இந்த உலகத்தையே அழிக்க போறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த மெத்துசலா வந்து ஒரு அடையாளமா ஆயிட்டாரு. வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24. அல்லேலூயா. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். ஆமென். சரி, இப்போ இந்த மெத்துசலானோட வருஷம் ஆயுள் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருன்னு பார்ப்போம். அதே ஜெனசிஸ் 5:27 படிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். அல்லேலூயா. மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். அவன் மரித்தான். ஆமென். இப்போ வந்து இந்த மெத்துசலா யாரு அப்படி எல்லாரும் நம்ம தெரியணும் இல்ல, தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த மெத்துசலா வந்து ஏனோக்கு வந்து மெத்துசலா வந்து பிறக்கிறக்குள்ள ஏனோக்கு 65 வருஷம்னு முன்கூட்டியே நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த மெத்துசலா பெருக்கிறார் பாருங்க, அந்த பெருக்கிற வருஷமும் பூமி அழிவு ஆகிற வருஷமும் ஒரே இதா இருக்கும். ஜலத்தை கொண்டு ஜலப்பிரளயம் வந்து நியாய தீர்ப்பு ஆகிற வருஷமும் ஒரே வருஷமா இருக்குது. ஸோ இந்த மெத்துசலா வந்து பிறந்த பிறகு தான் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார். அதாவது 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தார். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயத்துக்காக தான் மெத்துசலாவை விட்டு வச்சிருந்தாரு. ஸோ இந்த மெத்துசலாக்கு வந்து இந்த மெத்துசலா மறிக்கிற வருஷம் தான் உலகம் அழிய போகுதுன்றது வந்து ஏனோக்குக்கு ஆண்டவர் முன் அறிவித்தாருன்னு வேதவசனம் சொல்லுது. அதாவது நம்ம ஜூடால வந்து 1ஆம் அதிகாரத்துல 1 அதிகாரம் மட்டும் தான் இருக்கு. 14-15 நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து இந்த விஷயத்த வந்து ஆண்டவர் வந்து ஏனோக்கு கூப்பிட்டுட்டு, உன் மகன் பிறந்திருக்கிறார், அவருக்கு ஒரு வெளிப்பாடு வருது, உன் மகன் மறிக்கிற வருஷத்தான் நான் உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெளிப்பாடை வந்து உடனே ஆண்டவருக்கு ஏனோக்கு கிடைச்ச உடனே ஆண்டவர்கிட்ட இருந்து ஸோ அந்த வெளிப்பாடை வந்து ஏனோக்கு கொஞ்சம் கூட வெக்கப்படாம மினிஸ்ட்ரி பாருங்க 300 வருஷம் பண்ணாரு. அதுதான் பேஸ். அந்த பேஸ்ல தான் அவர் மினிஸ்ட்ரியை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு வெக்கமே படல. உலகம் அழிய போகுது, ஆண்டவர் வருகை வரப்போகுது, ஆண்டவர் வந்து உலகத்தை அழிக்க போறாரு, பூமி அழிய போகுது, அதை வச்சியே வந்து 300 வருஷம் மினிஸ்ட்ரி பண்றாரு பாருங்க. அவ்வளோ ட்ரூவா இருந்தாப்புல. ஸோ ஏனோக்கு ஸோ இந்த மாதிரி வந்து உலக அழிவு ஜனங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம். ஏன்னா அந்த அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜனங்க வந்து ரொம்பவே சீர்கேடா இருந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நான் அடுத்தடுத்து சொல்லிட்டு வரேன், எதனால அவர் உலகத்தை அழிச்சாருன்றது. ஸோ அந்த அப்படி இருக்கிற பட்சத்துல என் மகன் சாகரக்குள்ளதான் உலகம் அழிய போது, இது யார் சொன்னது? எனக்கு தேவன்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு. அதை வச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க, இவ்வளவு உறுதியா எதுக்கு சொல்றீங்க, எப்படி சொல்ல முடியும் உங்களால? ஆமா, என் மகன் என் மரணம் அடையிறதுக்கு தான் உலகம் அழிய போது தேவன் சொல்லியாச்சுன்னு. ஸோ அவர் ஒரு நாள் எடுத்துக்கொள்ள
படுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இது வந்து ரொட்டீனா வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழிவு வரும், அதுக்கப்புறமா சபை வந்து உபதிரவ காலம் வரும், மறுபடியும் சேம் லைக் தட் தான் இயேசு வருவாரு, சபையானவருக்கு வந்து அதுக்கப்புறம் உபதிரவ காலம் வரும், ரொட்டீனா ஆயிட்டே இருக்கும். சபை வந்து அவரோட சேர்ந்து ஆட்சியும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனா வர பட்சத்துல வந்து இது நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு எதுக்கு நடக்குதுன்னா, அந்த அளவுக்கு ஜனங்க வந்து உலகத்துல மிக்ஸ் ஆகி சீர்கேடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இப்ப நம்ம முதல்ல ஏனோக்கோட ஜெனரேஷன் பார்த்துடலாம். ஏனோக்கோட மகன் வந்து மெத்துசுலாவோட மகன் வந்து லாமேக்கோட மகன் தான் நோவா. ஸோ இந்த மெத்துசலாக்கு வந்து வெளிப்பாடுன்றது கிடைக்கல. ஸோ அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க அப்பா ஏனோக்குக்கு இந்த வெளிப்பாடு வந்துடுச்சு, உன் மகன் மரணம் ஆகுறவங்கள தான் நீ உலகத்தை அழிக்க போறேன்னு. ஸோ இந்த விஷயத்தை வச்சு ஏனோக்குக்கு வந்து முன் அறிவித்தார் தேவன். அதே மாதிரி அவங்களோட ஏனோக்கோட கொள்ளு பேரன், அதாவது ஏனோக்கு, மெத்துசலா, அப்புறம் லாமேக்கோட மகன் தான் நோவா. ஸோ நோவா 500 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில வந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் தேவன் வந்து நோவாவை கூப்பிட்டு, நோவா நான் உலகத்தை அழிக்க போறேன், நீ வந்து போட்டை கட்ட ஆரம்பிச்சிடுன்னு சொல்றாப்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அட்லீஸ்ட் மெத்துசலாக்கு வந்து மனசுல ஃபீல் ஆயிருக்கணும், ஒரு ஸ்பார்க்கல் வந்திருக்கணும். எங்க அப்பாவுக்கு இந்த வெளிப்பாடு சொன்னாரு ஆண்டவர், அதே மாதிரி என் பேரனுக்கும் சொல்லி இருக்கிறாரு, கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். அவரோட இருதயத்தை வந்து கடினப்படுத்திட்டார் தேவன். அழிவு, அதாவது உலகத்தையும் அழிக்க போறாருன்னா பாத்துக்க எந்த அளவுக்கு சீர்கேடா நடந்திருப்பாங்க இந்த ஜனங்க. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு தேவன் வந்து முன் அறிவித்தார் ஏனோக்குக்கு. ஸோ அதே மாதிரி உலகம் அழிய போகுதுன்ற ஒரு விஷயம் நம்ம நோவாக்கும் சொல்லிட்டாரு, நீ பேழையை கட்ட ஆரம்பின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து மெத்துசலா வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு நோவா சீசன்ல, அதாவது 869 வருஷம் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ நோவாக்கு எப்போ வெளிப்பாடு வருதுன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 32, அவருக்கு 500 வருஷம். ஆதியாகமம் 5:32. நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். ஆமென். ஆமென். சரி, அவருக்கு 500 வருஷம் இருக்கிறக்குள்ள தான் அந்த ஒரு வெளிப்பாடு வருது. சரி, இப்ப வந்து ஏனோக்க கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஜெனசிஸ் படிக்கலாம் 7ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். ஆதியாகமம் 7:6. ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். ஆமென். சரி, அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து 100 வருஷம் அந்த போட்டை கட்டுறதுக்கு, ஷிப்பை கட்டுறதுக்கு 100 வருஷம் ஆகுது. அந்த ஷிப்பை கட்டி முடிக்கணும்னாக்கா, ஸோ அந்த ஷிப்பில் வந்து வெறும் அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட பசங்க, அவங்களோட ஒய்ஃபுங்க, ஸோ இவங்கள பேர் தான். அப்புறமா எல்லா பிராணிங்க, இது அனிமல்ஸ்ல ஜோடி ஜோடியா 2. ஸோ ஆனால் நோவாவோட குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பமா இருக்கோ, மொத்தம் அவங்க குடும்பமும் அழிய போகுது. அதாவது அவங்க அப்பா பிறந்த பசங்கள்ல இருந்து தாத்தா எல்லாருமே அழிய போறாங்க, உலகமே அழிய போகுது. நோவா போய் அந்த ஜனங்களை வந்து கூப்பிடுறாரு, ஐயோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க வந்து இந்த மாதிரி சீர்கேடா இருக்காதீங்க, தேவன் சொல்லியிருக்கிறாரு, தயவு செஞ்சு ஆண்டவரோட வார்த்தையை கேளுங்க. அதாவது இந்த மெத்துசலா வந்து கொஞ்சம் அந்த உணர்ந்து இருக்கணும், அந்த உணர்வே இல்லை. என் பேரன் கட்டிட்டு இருக்கிறாரு, எங்க அப்பாவுக்கு வந்து அதே தீர்க்கதரிசனம் என் பேரனுக்கு வந்திருக்கு, தனியா அவ்வளோ பெரிய போட்டு கட்டிட்டு ஷிப்பு கட்டிட்டு இருக்கிறாங்களே, அந்த ஷிப்பு கட்டுறக்குள்ள அவர் மனம் திருந்தி அந்த ஷிப்பு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு வேலை ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னா மேபி ஆண்டவர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம், உலகம் அழிஞ்சிருக்காது. ஆனா மனசை தேவன் கடினம் படுத்திட்டாரு. ஏன்னா அழிவு நிச்சயம் என்றது. ஏன்னா மாம்சத்துல இந்த மனுஷனா நான் படிச்சு தொலைச்சுன்னு ஆண்டவர் தலையில அடிச்சு பேசுற அளவுக்கு ஆயிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மாம்ச இச்சு அவ்வளோ வேலை செஞ்சிச்சு பாருங்க. ஸோ ஒருத்தருக்கு ஆண் பெண் இது முறையில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அருவருப்பான வாழ்க்கை, அந்த உலகம் நாசமாகிற மாதிரி தேவனுக்கு அந்த அளவுக்கு கோவர மாதிரி அந்த ஜனங்க நடந்துக்குனாங்க. அதனால வெறும் நோவா குடும்பத்தை மட்டும் சேவ் பண்ண ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. அது ஏன் முடிவு பண்ணாருன்னு நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 9:8 முதல் 10 வரை. அல்லேலூயா. பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி,
நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஆமென். ஆமென். சரி, இந்த மாதிரி அவர் வந்து அலர்ட் பண்ணிடுறாரு, நோவாக்கு அலர்ட் பண்ணிடுறாரு. சரி, ஏன் இந்த மாதிரி அலர்ட் பண்றாரு? என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? வெறும் நோவா குடும்பத்தை மட்டும் சேவ் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணாருனாக்கா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கினாக்கா இதுக்கப்புறம் வந்து அந்த காரணம் நம்ம தெரிஞ்சுட்ட பிறகு நம்மளும் அலர்ட் ஆயிடணும். மெத்துசலா மாதிரி நம்ம வந்து அழிவை நோக்கி போகக்கூடாது. நோவா மாதிரி ஒரு வார்த்தைகள் கேட்டு, ஆண்டவரோட வார்த்தைகள் கேட்டு அவர் சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்குன்னா நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோம். ஸோ நியாய தீர்ப்பு சம்பவிச்சு வச்சாலையும் நம்ம வந்து பரலோகத்துக்கு தான் போவோமே தவிர நம்மளை அழிக்க மாட்டார். தேவன் நம்மளை அழிக்க மாட்டார். ஆதியாகம் 6ஆம் அதிகாரத்துல 6-7 படி. பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். சோ இந்த அளவுக்கு அவர் வந்து வெறுத்துட்டார் ஜனங்களை. வந்து நான் படிச்ச ஜனங்களே வந்து நானே நிர்மூலமாக்குறேன்னு சொல்லிடுவாரு. ஆதியாகம் 6ஆம் அதிகாரத்துல 11 - 13 வரைக்கும் வாசிப்போம். பூமியானது தேவனுடைய முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். சரி, சோ பூமி வந்து சீர்கெட்டதா இருந்தது. சோ அந்த அளவுக்கு அருவருப்பா இருந்தது பூமி. சோ ஜனங்க வந்து அந்த அளவுக்கு டிஸ்ஓபே பண்ணியிருக்கிறாங்க. வாசிப்போம். 1 பீட்டர்ல 3ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் படிப்போம். பேதுரு 3:20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூமியிலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்து கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆமென். சோ அந்த 8 பேரு நோவாவோட ஃபேமிலி. இதுதாங்க அந்த ஜெனரேஷன் தான் நம்ம எல்லாம் இப்ப இருக்கிறோம். ஸோ அவ்வளோ பெரிய ஜெனரேஷன் நோவாவோட குடும்பம். இப்போ மறுபடியும் அந்த மொத்த குடும்பமும் மொத்த உலகமும் அழிய போது ஆண்டவர் வருகை சமீபமா இருக்கு. சரி, இப்ப நோவாவை எதுக்காக ஆண்டவர் கூப்பிட்டார், எதுக்கு தேர்ந்தெடுத்தார்? 8ஆம் அதிகாரம் ஆதியாகம்ல 8th சாப்டர்ல 16th verse மட்டும் படிப்போம். நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். ஆமென். சரி, இப்ப இந்த விஷயம் வந்து வெறும் ஏனோக்குக்கு கிடைச்சது, தாத்தா அதாவது ஏனோக்கு கிடைச்சது, அப்புறம் கொள்ளு பேரனான நோவாக்கு கிடைச்சது. ஸோ நடுவில் இருக்கிற வந்து மெத்துசலாக்கும் கிடைக்கல. ஆனா லாமேக்கு வந்து பேசிட்டு இருந்தார், எங்க தாத்தாக்கு வெளிப்பாடு கிடைச்சது, அதுக்கப்புறம் என் மகனுக்கும் இந்த வெளிப்பாடு கிடைச்சதுன்னு ஜனங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஸோ இதுல வந்து இந்த வெளிப்பாடுல இந்த மெத்துசலாக்கும் தேவனுக்கு சம்பந்தமே இல்லை. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் இப்படிதான் நடப்பேன், இப்படித்தான் வாழுவேன், இது என்னோட முறை. அந்த மாதிரி ஒரு சீர்கேடான ஒரு உலகத்துல வந்து மெத்துசலா ஒரு தலைவனா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, மாம்சத்துல வந்து இவங்க இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு. சோ இந்த வந்து தேவனுக்கு தெரியும் யாருக்கு வெளிப்பாடு கொடுக்கணும்னு. ஏனுக்கு கொடுத்தாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீதிமானான நோவாவை தேர்ந்தெடுத்தார். நீ மட்டும்தான் நீதிமானா தெரியுற, எனக்கு வந்து இந்த பூமியில பாக்குறதுக்குள்ள நீ ஒருத்த வந்து உத்தமனும் நீதிமானா இருக்கிற நோவா, அதனால உன் குடும்பத்தை நீ சேவ் பண்ணிக்கோ, நான் மொத்தத்தையும் ஜனங்களை அழிக்க போறேன்னு. ஆனாலும் நோவா வந்து ஜனங்களுக்கெல்லாம் போய் சொல்லி 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 கடைசியில 8 பேரை மட்டும் தான் கூட்டிட்டு வர முடிஞ்சது. ஸோ அதனால அந்த ஜனங்களை மட்டும்தான் ஆண்டவர் வந்து சேவ் பண்ணாரு. இப்போ வந்து வெளிப்பாடுன்றது வந்து தேவன் முடிவு பண்ணுவாரு, யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு. ஸோ இப்போ பாருங்க, அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான எலியாவை எடுத்துக்கங்க. அவங்களோட
ஏனோக்கு, எலியா அவங்களோட மகனுக்கு அந்த வெளிப்பாடு வரல, ஏன்னா அவங்க மினிஸ்ட்ரி பண்ணல. ஸோ அந்த 2 பேரை வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அதே மாதிரி சாமுவேல் கூட அவர் வந்து அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசியா இருந்தாலும் மகனுக்கு வந்து மினிஸ்ட்ரி பண்ணாததுனால அவரும் ஃபெயிலியர். ஸோ அதனால வந்து நோவா பாருங்க 100 வருஷம் அந்த ஷிப்பு கட்டுறக்குள்ளோ யோசிச்சு பாருங்க அந்த வெளிப்பாடை தன் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாருன்னு. ஸோ அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தேவன் சொன்னது உண்மை. நம்ம ஷிப்பை கட்டின உடனே ஜலப்பிரளயம் கொண்டு பூமி அழிக்க போறாரு, நம்ம சேஃபா போறோம். ஒவ்வொரு நாளும் அவரோட சுவிசேஷத்தை சொல்லித்தானே அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒத்துழைச்சி அவங்க ஒய்ஃப், அவங்க பிள்ளைகள், மகன்கள், அவங்க ஒய்ஃபுங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஷிப்பு கட்ட முடிஞ்சது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆவிக்குரிய சபைகள் சொல்லி கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு வருதா, ஒரு அழைப்பு வருதா, உடனே நம்ம ஊழியத்துக்கு வரணும். ஆனா அந்த ஊழியத்துல வந்து நம்ம எதுக்கு பண்றோம், எந்த நோக்கத்துக்காக பண்றோம், எந்த காரணத்துக்காக பண்றோன்றது வந்து நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஸோ ஆவிக்குரிய அந்த நிறைவு நம்மளுக்கு வேணும். அவரோட நடத்துதல்ல நம்ம நடக்கணுமே தவிர மனுஷங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மனுஷங்க இப்படி சொல்றாங்க, இப்படி பண்றீங்களே, ஊழியம் பண்றீங்களே, இப்படி உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கேட்டாக்கா நம்ம கவலையே படக்கூடாது. நம்மளுக்கு முன் எக்ஸாம்பிள் வந்து ஏனோக்கு, நோவா. தன்னோட சொந்த தாத்தா சாகிறக்குள்ளதான் இந்த உலகம் அழிய போகுதுன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா என் தாத்தா ரொம்ப அருவருப்பான ஒரு ஆளு, சீர்கேடான ஒரு மனுஷன், அப்படி சொல்லித்தான் மினிஸ்ட்ரி பண்றாங்க. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம வெக்கப்படக்கூடாது. தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தாருல, அதன்படி நம்ம நீதியா நடந்துக்கணும். நமக்கு எதிர்பார்க்கறது தேவன் அதுதான். ஸோ ஆனால் ஆவியானவர் நடத்துதல நம்மளை நடக்கணும். நம்மளுக்கு அவர் கைட் பண்ணுவார், ஹோலி ஸ்பிரிட் நம்மளை கைட் பண்ணுவார். ஸோ தேவனோட திட்டங்கள் நம்ம வாங்கணும், அவரோட ஊழியம் நம்ம செய்யணும், ஆவிக்குரிய நிறைவில் நம்ம ஊழியம் செய்யணும். ஆவிக்குரிய அனுபவம், அந்த விசுவாசம் ஊழியத்துக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு நம்ம வந்து பிள்ளைகளுக்கும் சொல்லி நம்ம அந்த ஊழியத்தை வந்து நம்ம பிள்ளைகளுக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்சத்தில் நம்ம முழங்காலிட்டு ஜெபம் பண்ணணும். இப்போ பாருங்க, டேனியல்ல 2ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 22 வரைக்கும் நீங்க படிச்சுனா உங்களுக்கு தெரியும் எப்படி ஜெபம் பண்ற ஒரு முறை டேனியல் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து எலியாவோட சன்னுக்கும் கிடைக்கல இது வெளிப்பாடு, சாமுவேலோட சன்னுக்கும் கிடைக்கல, அதே மாதிரி ஏனோக்கோட சன்னுக்கும் கிடைக்கல, எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு வந்து அவ்வளோ பிளெஸிங், அவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருப்பாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 15லேருந்து 19 வரைக்கும். ஸோ அப்படி இருந்த பட்சத்துல கூட ஆபிரகாம் வந்து ஈசாக்குக்கு வந்து ஒரு வெல் கொடுக்குறாரு. ஆனா அது மூடிடும். ஆனா ஈசாக்கு வந்து துறவுகளை தோன்றினான், அது தூற்றப்பட்டது, அதை தோன்றினான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்படி ஆபிரகாம் சொல்லி கொடுக்குறாரோ, ஈசாக்கு தன் அப்பா கிட்ட வந்து அவ்வளோ பிளெஸிங் இருந்தது, ஆனாலும் அவர் வந்து துறவுகளை தோன்றினான் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும். பாருங்க, இப்போ வந்து என்ன தெரியுமா, நம்ம பட்ட கஷ்டங்கள் வந்து நம்ம பிள்ளைகள் படக்கூடாது. ஒரு காலத்துல வந்து சாப்பாடு இல்லாம நான் பிஸ்கெட் சாப்பிட்டது உண்டு. அந்த மாதிரி சில டைம் இருந்தது நான் சின்ன குழந்தையில இருக்கிறக்குள்ளோ. ஆனா என்னோட குழந்தைங்க வந்து இப்போ வந்து என் பொண்ணு நான்வெஜ் இல்லைனாக்கா சாப்பிட மாட்டேன்றா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம பட்ட கஷ்டம் பட வேண்டாம். ஆனா நம்ம என்ன கஷ்டப்பட்டோன்றது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு ஃபோனு, ஐபேட் நம்ம வாங்கி கொடுக்குறோம்னாக்கா அந்த காலத்துல ஒண்ணுமே இருக்குல்ல, நம்ம எங்க டிவி கூட இருக்காது எங்களுக்கு பாக்குறதுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அளவுக்கு ஆண்டவர் இப்ப நம்ம பிள்ளைகளை லெக்சரே வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஸோ அதுதான் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. ஸோ எப்படி இருக்கிற பட்சத்துல we have to teach our children. ஸோ இந்த மாதிரி வந்து வேதத்தை பற்றி பிள்ளைகளுக்கு இரவும் பகலும் நீ சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளோட காதுபடி நீ வாசின்னு சொல்லிட்டு எழுத்துல எழுதி ஒரு புக்கில் எழுதி அவங்களோட காதுபடி நீ வாசின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருனாக்கா, உன்னோட சாட்சின்னு இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஆதாரமா இருக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களோட சாட்சி தான். அந்த மேகம் போல திரளான சாட்சி நம்மளோட சாட்சி தான்.
ஸோ பிள்ளைகளோட காதுபடி வாசின்னு சொல்றார் தேவன். அதே நேரத்தில் வந்து தேவன் அப்போ என்ன சொல்றது, என்னத்தை சொல்லி கொடுக்குறது பிள்ளைகளுக்கு காதுபடி வாசினா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஈஜிப்ட்ல இருந்து நான் உங்களை விடுதலை ஆக்கிட்டு வந்தது நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, காதுபடி வாசிங்க. நான் ஏனோக்குக்கு முன் அறிவித்ததை சொல்லுங்க, நோவாக்கு நான் வந்து நீ நீதிமானா இருந்தேன்னு சொல்லுங்க, யாக்கோபு வம்சத்துல நான் ஒரு சாட்சியை உருவாக்கலன்னு சொல்லுங்க. அப்படி ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு சாட்சியை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. உங்க சாட்சிகளை நீங்க தாங்க சொல்லணும், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் அந்த சமுதாயம் வந்து தேவனோட சமுதாயமாகும். இல்லைனாக்கா தேவன் வந்து ஒவ்வொரு ஜனங்களை வந்து பார்க்கறச்சு தேவன் இல்லாதபடி ஆகி நம்ம என்ன பண்ணலையோ எங்களுக்கு யாரும் கேட்குங்க இல்லைன்னு இந்த மாதிரி வந்து அருவருப்பான காரியங்கள் பண்ணி உலகமே அழிக்கிற ஒரு முடிவுக்கு தேவன் வர சூழ்நிலைக்கு வந்துட கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்றணுன்றது அவரோட எண்ணம். சரி, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுன்ற ஒரு ஆதார வசனம் படிக்கும். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். ஆமென். அத்தை சொல்லுங்க, என்னை பத்தி சொல்லனாக்கா உங்களை காப்பாத்தி நான் ஈஜிப்ட்ல இருந்து விடுதலை ஆக்கிட்டு வந்தது சொல்லுங்க. அடுத்தது படிப்போம். எக்ஸோடஸ் 13ல 8th வசனம் and 14th வசனம், அது ரெண்டு படிப்போம். 13th சாப்டர் வசனம். யாத்ராகமம் 13:8. அந்நாளில் நீ உன் புத்திரரை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்பட்டது என்று சொல். சரி, 14 வசனம் 14. பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி விஷயத்தை உன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு. நான் என்னென்னலாம் பண்ணேன்னு உன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு. நீ சொல்லாத பட்சத்துல தான் இந்த பிள்ளைங்க வந்து வழி தவறி போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வர சங்கதிகளுக்கு நம்ம சொல்லாவிட்டா அதே மாதிரி சீர்கேடான உலகத்துல மாட்டிக்கொண்டு உலகத்தை அழிக்க போற ஒரு சூழ்நிலையை நம்ம ஏன் உருவாக்கணும்? ஸோ அந்த மாதிரி உன் சாட்சியின் வசனத்தினாலதான் சாத்தானே நீ ஜெயிக்க முடியும். நீ தாங்க சாட்சி, உங்க பிள்ளைகளுக்கு நம்ம தான் சாட்சி. நம்மளோட சாட்சியை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வாழ போகுது. அதை நீ சொல்லி கொடு. ஸோ தேவனை பத்தி, முக்கியமா தேவனை பத்தி சொல்லி கொடு. சரி, ரெவல்யூஷன் 12ஆம் அதிகாரத்துல 11, 12 வசனம் படிப்போம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 12, 11, 12. அல்லேலூயா. மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். சரி, அதனால நம்ம சாட்சியின் வசனம் தாங்க சாத்தானே ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம தாங்க சாட்சியா இருக்கிறது. சரி, அதனால வந்து ஈவன் வந்து போதகருக்கு கூட அவர் ஒரு சொல்றாரு, நீங்க வந்து ப்ரீச் பண்றதுக்குள்ள நீங்க தேவனை பத்தி சொல்லுங்க, அவரோட மகிமை, அவரோட வல்லமை, உங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி ஒவ்வொரு ஊழியக்காரன்னு தேர்ந்தெடுக்கிறாரு தெரியுமா? அவரு வந்து லைக் ஜனங்க வந்து ட்ரக் அடிக்டனால இந்த சாட்சி, அதுக்கு ஒரு சில பாஸ்டருங்க ட்ரக் அடிக்டட்ல ஆயிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பாஸ்டருங்க வந்து ஊழியக்காரராக இருக்கிறாங்க. நிறைய பேர் பூஜாரியா இருந்து ஊழியக்காரராக இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க ஒவ்வொருத்தர் மரணத்தை வரைக்கும் போயிட்டு அவங்கள உயிரை கொடுத்து தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த ஊழியக்காரங்க எல்லாருமே உண்மையா இருக்கணும். நீங்க வந்து உங்களோட சாட்சிகள் சொல்லணும். தேவன் மொத்தத்துல தேவனை வந்து மகிமைப்படுத்தணும், அவரோட வல்லமைகள் சொல்லணும். அதனால ஊழியக்காரங்களுக்கு என்ன சொல்றாரு கேளுங்க. மலாக்கியில 2ஆம் அதிகாரத்துல
1 5 படிப்போம் வசனம். மல்கியா 2:1-5 வரை. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகையின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். அதனுடைய கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். லேவியானுடைய பண்ணின என் உடன்படிக்கையை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்ததே. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். ஆமென். அவர் ஒரு உடன்படிக்கை நமக்கு கொடுத்துட்டாக்கா பயம் பக்தியா அது நம்ம பண்ணி முடிக்கணுங்க. அவர் இப்ப பாருங்க, எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரு, எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. நீங்க ஏன் உண்மையை சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அவமானமா இருக்குதுன்னு இல்ல. தேவன் கொடுத்த உடன்படிக்கை அது நம்ம பயபக்தியா பண்ண அவரோட வல்லமை அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீங்க அவரோட வல்லமை நீங்க சொல்லணும்னு ஆண்டவர் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் சொல்லி இருக்கிறாரு. அதனால கவலையே படாதீங்க. ஏன்னா தேவன் கொடுத்திருக்கிற ஊழியம் இது வேலை. அது நமக்கு நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். நம்ம தேவனுக்காக ஊழியம் பண்றோம், தேவனோட சர்வெண்ட். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள நம்ம ஆல்ரெடி அவருக்கு ஒரு ஊழியக்காரனா ஆயிட்டோம், நம்ம சர்வெண்ட் ஆயிட்டோம். ஸோ அவர் தான் பாஸ் நம்மளுக்கு. அவர் என்ன சொல்றாரு அதுதான் நம்ம கேட்கணுமே தவிர தயவு செஞ்சு ஜனங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு ஃபோன் கால் உங்க மான மரியாதை நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாக்கா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இது அவரோட வல்லமை, எல்லாருமே நம்ம சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா அவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா பிளெஸிங்கும் அவர் அழிச்சு போயிட்டுடுவாரு. ஸோ அது அந்த ஒரு பயம் நீங்க வச்சுக்கணும். நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, பிளெஸிங் இருக்குது, பரவாயில்ல, நமக்கு அன்றாட சாப்பாடெல்லாம் வந்துட்டு இருக்கு, சரி நடந்ததெல்லாம் அவரோட வல்லமெல்லாம் நம்ம மூடி மறைக்கலாம், அந்த மாதிரி ஒரு தாட்டு கூட உங்களுக்கு வரக்கூடாது. தேவ பயத்தோட இருங்க, தேவனுக்கு கீழ்ப்படுத்தி இருங்க. ஸோ இதுக்கு வழிகள் இருக்குது. ஸோ இப்போ நோவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். 2 பேட்டர்ல 2:5 படிப்போம். ஸோ நம்ம ஆவிக்குரிய சாட்சிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அந்த சாட்சிகள் மட்டும் நீங்க விட்டு கொடுக்காதீங்க. உங்களோட சாட்சியின் வசனத்தினால தான் நீங்க சாத்தானே ஜெயிக்க முடியும். 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கிக்கத்தக்கவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவர் பக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஆமென். சரி, சோ இவ்வளவு தாங்க சேவானாங்க, நீதியை பிரசங்கித்தார். சோ அதனால நீங்க கவலையே படாதீங்க. எங்க தாத்தா சாகரக்குள்ளதான் உலகம் அழிய போகுது. ஏன்னா அவர் ரொம்ப அருவருப்பான ஒரு ஆளு, சீர்கேடான ஒரு ஆளு, பெண் ஆண் தவறான வழியில ஒரு அருவருப்பான காரியம் பண்ணதால அந்த ஃபிளஷை அழிக்க போறாரு. வெக்கப்பட்டாரா நோவா? ஆனா அந்த 8 பேரை கூப்பிட்டு தன் குடும்பத்தை கூப்பிட்டு சேஃபா அந்த வம்சத்துல தான் வந்துவோம் நம்ம. அப்ப நம்ம ஏன் வெக்கப்படணும்? சாட்சி நம்ம ஏன் சொல்லாம வெக்கப்படணும்? அப்படி சொல்லாவிட்டா நம்மளோட ஆசீர்வாதம் எல்லாம் அழிச்சு போடுறேன்னு சாபம் கொடுக்குறேன்றாரு. சோ நம்ம நீதிமானா இருப்போம். தேவனுக்கு முன்பாக நம்ம உத்தமனும் நீதிமானா இருந்து இந்த நியாய தீர்ப்புல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். சோ அதுதான் இதுக்கு வழிகள் இருக்குதுங்க. அதிகாரம் 21-22 வசனம். 1 பேதுரு 22:22 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீங்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நன்மையும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. ஆமென். ஆமென். சோ இதுதான் வழி. ஆண்டவர் சொல்லிருக்காரு, டைரக்டா நம்ம பரலோகத்துல போக முடியும். சோ இந்த அழிவுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ இந்த ஒரு வழியை வச்சு நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் வார்த்தைகள் நிறைய சகோதரிகள் அதாவது குடும்ப ஸ்திரீங்க தன்னோட சொந்த மாமனார் மாமியார் எல்லாம் தகாத வார்த்தை
தன் கணவன் தகாத வார்த்தையில பேசிட்ட பிறகு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தனிமையா வாழ்றது, பிள்ளைகளை தனியா கொண்டு போய் பிரிச்சு கொண்டு போய் வாழ்றது, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பேசுறது வந்து கூட நியாய தீர்ப்புல போய் நிக்கணும், ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நிக்கணும். அதாவது வந்து உன்னோட வார்த்தைகள் வந்து இருதயத்துக்கு மதுரமா இருக்கணும், அதே மாதிரி எலும்புகளுக்கு மருந்தா இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை போய் இந்த மாதிரி வார்த்தைகளும் வருது. அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் வர ஆளுங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஜட்ஜ்மெண்ட் டேல உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்கு ஆதார வசனம் நம்ம படிப்போம். மேத்யூ 12ஆம் அதிகாரத்துல 36, 37. மேத்யூ 12:36, 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்குப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஒண்ணு நீதிமானா இருக்கணும், இல்ல குற்றவாளி இருக்கணும். அது நியாய தீர்ப்புல நிக்கிறக்குள்ள தெரிய வந்துடும். நீ அப்படியே பிளா 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 நீ பேசிட்டு இருக்கிற மாம்சத்துல இப்ப உயிரோட இருக்கிறக்குள்ள அந்த வார்த்தையை வச்சுதான் உங்களை ஜட்ஜே பண்றாங்க. அப்ப பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சோ நீ எப்படி நடந்துட்டு இருக்கிற, எந்த முறையில நடந்துட்டு இருக்கிற, நீ வந்து முறையா நடந்துட்டு இருக்கிறியா, உன் வாழ்க்கை சமாதானமா நடந்துட்டு இருக்கிறியா, சந்தோஷமா இருக்கிறியா, உன் குடும்பத்தை நீ சேவ் பண்ணி இருக்கிறியா, இல்ல உன் குடும்பத்துல நீ பிரிஞ்சு இருக்கிறியா. சோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க பாக்குறதுக்குள்ள ஜட்ஜு கேட்பாரு, நியாய தீர்ப்பு நடக்கிறதுக்குள்ள இதெல்லாம் கேட்பாரு. அண்ட் யூ ஹேவ் டு ஆன்சர். பாருங்க, உலகமே சீர்கேட ஆனாலும் நீ உத்தமனா இருன்னு ஆண்டவர் சொல்றதுக்குள்ள உலகத்தை பத்தி நீ கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்ற பாருங்க, ஒரு 3 படி மாவு, புளித்த மாவு, 3 படி மாவுல ஒரு கொஞ்சம் புளித்த மாவு போட்டாக்கா அந்த 3 படி மாவு புளித்த மாவு ஆயிடும். அதாவது சிம்பிளா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன்னாக்கா, ஒரு 3 லிட்டர் மில்க்ல ஒரு 50 ml தயிர் கர்டு போட்டா அந்த பால் முழுக்க தயிர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அது அந்த ஒரு விஷயம் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு சமமா இருக்குதுன்னா பார்த்துக்கங்க. அடுத்தவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மொத்த உலகத்தை உங்களால காப்பாற்ற முடியாது. ஆனா உங்களோட சமுதாயம், நீங்க போற வர இடத்துல தேவனோட சுவிசேஷத்தை சொல்ல. 13:33 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆமென். சரி, அது பரலோக ராஜ்யத்துக்கே ஒப்பா இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நீங்க ஏன் உலகத்திலே போயிட்டு உலகம் முழுக்க சுத்தலாம் முடியாது, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஜனங்களை உங்களால சொல்ல முடியும், காப்பாற்ற முடியும். ஸோ இதுதான் வந்து ஆண்டவர் சொல்ற ஒரு நல்ல வார்த்தைகள். நம்ம குடும்பத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, நம்ம இந்த பூமியில வாழ்றக்குள்ள நீங்க கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி பாருங்க, இந்த பூமியில நீங்க வாழ்றக்குள்ள உங்க குடும்பத்துல அன்பா இருங்க, அந்த லவ் அஃபெக்ஷன் ஃபேமிலியோட இருங்க, ஒற்றுமையா இருங்க, உங்களோட நம்பிக்கை ஹோப் ஃபேத் தேவனுக்குள்ள வைங்க, ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை அழகா உங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்து யோசனை கொடுத்து உங்களை நல்லா வழி நடத்துவாரு. இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆவியானவர் உங்க கூட இருந்தா போதுங்க, நீங்க டைரக்டா நித்திய ஜீவன் அடைய முடியும். நியாய தீர்ப்புல வந்து உங்களுக்கு நன்மையே நடக்கும். பாருங்க, அதோட ஆதார வசனம் படிக்கலாம். ஜூடால 20-25 வரைக்கும் படிப்போம். யூதா 1:20-25 நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டிய சிலரை அக்னியில் இருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். சரி, அவரோட mercy நம்மளுக்கு. ஸோ he's a savior. ஸோ காட் மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இதுதான் வழி. நீங்க மாசற்ற ரத்தத்துல வந்துடுங்க.
இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிக்கிற பாருங்க, நம்ம வந்து ஒரு லா வச்சிருக்கிறாரு, ஒரு ரூல் வச்சிருக்கிறாரு. இப்ப ஜட்ஜ்மெண்ட் எதை வச்சு நடத்துறாருன்னு பார்ப்போம். இந்த லாக்குள்ள, இந்த லால, இந்த ரூல்ல நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், இந்த ரூல்குள்ள வந்துடுது. ஸோ அந்த ரூல் அண்டர் லால இது எதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்றது ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த சில விஷயங்களுக்கு லாவே கிடையாது, ரூலே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஒரு விஷயம் மட்டும் நீங்க வந்து கவனமா நீங்க படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நியாய தீர்ப்பு பத்தி தெரிய வரும். ஸோ நம்ம பார்ப்போம். கலாத்தியன்ல 5ஆம் அதிகாரத்துல 18 to 21 வசனம் படிப்போம். So if we are not under this law, நம்ம இந்த லாக்குள்ள இல்லைன்னா அப்பதான் நியாய தீர்ப்பு அழிவு வரும் நமக்கு. நம்ம இந்த அவர் சொல்ற மாதிரி லால நம்ம இருந்தாக்க நமக்கு அழிவே கிடையாது. கலாத்தியர் 5:18 முதல் 21. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சரி, இந்த லாக்குள்ள நீ வந்து பண்ணவே கூடாது. இதுதான் அவர் போட்ட ரூல். இந்த ரூல்ல வந்து நீ வந்து பண்ணவே கூடாது. நீ பண்ணாக்க அதுல வந்து இவ்வளோ ஐட்டம்ல வந்து இவ்வளோ ஒரு விஷயங்கள்ல வந்து ஒரு விஷயம் பண்ணாலே நீ வந்து தேவனோட ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அதுதான் உன்னோட நியாய தீர்ப்பு. சரிங்களா? அடுத்தது இந்த விஷயம் வந்து இதுக்கு லாவே கிடையாது, ரூலே கிடையாது. இவங்களுக்கு வந்து டைரக்டா பரலோகம் போக முடியும். இந்த விஷயம் இங்க கேட்கிற, இந்த செய்தி கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகள் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து கவனமா கேளுங்க. அத்தை நீங்க புடிச்சுக்கங்க. உங்களுக்கு டைரக்டா நீங்க நியாய தீர்ப்பு அடைந்து பரலோகத்துக்கு போவீங்க. கலாத்தியன் 5ஆம் அதிகாரத்துல 22 to 25 படிப்போம். சோ நம்மள ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மள கைட் பண்ணுவாரு. இதுதான் வழி. கலாத்தியர் 5:22 முதல் 25. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடவோம். கலாத்தியர் 5:22 முதல் 25. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆமென். இவ்வளவுதாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு லாவே கிடையாது. நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கிறிஸ்துக்குள்ள இருங்க. எந்தெந்த விஷயம் வந்து அடக்கி நீங்க இருக்கணும்ன்றது வந்து தெளிவா வேதத்துல எழுதி இருக்கு. எந்தெந்த விஷயம் நீங்க பண்ணக்கூடாதுன்றது தெளிவா வேதத்துல எழுதி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்ற ஒரு லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து டைரக்டா நியாய தீர்ப்புல நின்று பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க பிரவேசிப்பீங்க. இன்னொரு வழி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஜட்ஜ்மெண்ட் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஸோ நம்ம வந்து ஆண்டவரோட வார்த்தைகளை வந்து அந்த குட் நியூஸை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். நம்மளோட ஆத்மா வந்து தேவனுக்கு ஒப்பு வைக்கணும். 1 பீட்டர்ல 4ஆம் அதிகாரத்துல 17 to 19 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நித்திய ஜீவன் நம்மளோட டார்கெட். அதுக்கு நம்ம ஹெல்லுக்கு போக கூடாது. ஸோ நம்ம பரலோகத்துக்கு போனோம். நியாய தீர்ப்பு கண்டிப்பா வந்தே வரும். ஆனா நீங்க இப்ப சொல்லியிருக்கிற பாருங்க, கலாத்தியன் 5ஆம் அதிகாரத்துல 22 to 25 வரைக்கும் அந்த மாதிரி நீங்க நடந்துக்கினீங்கன்னாக்கா ஒரு நியாய தீர்ப்பே வந்தாலும் நீங்க வந்து
பரலோகத்தை தான் போய் சேர்வீங்க, உங்களை வந்து நரகத்துக்கு தள்ள மாட்டாரு, உங்களுக்கு பிரவேசம் இல்லைன்னு அவர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டாரு. ஸோ இதுதாங்க நியாய தீர்ப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து கவனம் செலுத்தணும், நம்ம பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். இப்போ இருக்கிற ஜனங்க வந்து நம்ம இதெல்லாம் சொன்னாக்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. நீங்க ஏதோ சொல்றீங்க, நாங்களாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், நாங்க பண்ணது தான் கரெக்டா இருக்குது, எங்களுக்கு அப்படிதான் தெரியுது, நாங்க பண்ணது வந்து எங்களுக்கு நியாயமா தெரியுது, நாங்க பிரிக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும், பிரிஞ்சு வாழ்றது தான் பிடிக்கும், சண்டை பண்றது தான் பிடிக்கும், பிள்ளி சூன்யம் பண்றது தான் பிடிக்கும், கொலை பண்றது தான் பிடிக்கும், தற்கொலை பண்றது தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஜனங்களை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனா அவங்க வந்து அந்த வழிதான் அவங்களுக்கு வந்து பிரியமா இருக்குது, எங்களுக்கு நிம்மதியா இருக்கு, எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்றதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், அடுத்த தலைமுறைக்கு வந்து தேவனோட விஷயம் பத்தி நம்ம தெரிய வைக்கணும், அவரோட வல்லமை பத்தி தெரிய வைக்கணும். ஸோ அதோட ஆதார வசனம் நம்ம படிப்போம். சங்கீதம் 78:4-9. ஸோ இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லணும். அப்பதான் இந்த சீர்கேடான உலகத்துல வந்து ஜட்ஜ்மெண்ட் டே, ஆண்டவரோட வருகை சமீபமா இருக்கு. நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம பிள்ளைகள் தான் சொல்றது வந்து வெறும் சுயமா நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லல, எல்லா தலைமுறைகளுக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். சங்கீதம் 78:4-9. கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை செலுத்தும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளின்படியும் கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்துமானால் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியர்களாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆமென். சரி, இந்த மாதிரி அடுத்தடுத்த சங்கதியை நம்ம சேவ் பண்ண முடியும். ஏன்னா அந்த சங்கதிங்க அவங்களோட சங்கதிங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்பதான் தேவனோட வல்லமை மகிமை பத்தி தெரிய வரும். அந்த கூட்ட ஜனமே தேவனுக்குள்ள இருப்பாங்க. முக்காவாசி ஜனங்க போனா என்ன, கால்வாசி ஜனங்க வந்து தேவனுக்குள்ள வந்தா அந்த சங்கதி பெருக செய்யும். ஏன்னா நோவா காலத்துல அந்த குடும்பமும் 8 பேர் மட்டும்தான் அந்த ஷிப்ல இருந்தாங்க, அவங்களோட சங்கதி தான் நம்ம எல்லாருமே. அதனால நம்ம அடுத்த வர தலைமுறைக்கு வந்து தேவனை பத்தி சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட பிதாக்களோட இருதயம் கடினமாயிடுச்சு, அவங்க வந்து ஒத்து போறது இல்லைனாக்கா விட்டுட்டு அடுத்த தலைமுறைகள் சொல்லிட்டே போங்க. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. அதை வாங்கிட்டு நம்ம வந்து உண்மையா நீதிமானா இருந்து தேவனுக்கு சித்தம் என்னன்றது புரிஞ்சுக்கின்னு அதன்படி நம்ம நடக்க செய்வோம். இந்த நியாய தீர்ப்புல இருந்து நம்ம தப்பிச்சு நம்மளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆத்மாவும் அழியக்கூடாதுன்னு. ஏன்னா ஆண்டவரோட வருகை, 2வது வருகை யாருக்குமே தெரியாது. ஏஞ்சல்ஸ்க்கு தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, வரப்போற குமாரன் கூட தெரியாது. ஒன்லி தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவர் நீடிய பொறுமையா இருக்கிறாரு. எதுக்குன்னாக்கா அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப மெத்துசல்லாக்கு வந்து எவ்வளவு தெரியுமா ஆயுள் கொடுத்திருக்காரு, 969 வருஷம் கொடுத்திருக்கிறாருனாக்கா அந்த நீடிய பொறுமை டைம் கொடுக்கிறாரு. நீ இப்பாவது திருந்துறியான்னு. ஸோ திருந்தாத பட்சத்துல தான் அவர் வெறுத்து போய் தான் அந்த உலகத்தை அழிச்சாரு. ஸோ இப்ப 2வது வருகையில ஆண்டவர் வரக்குள்ள அதே மாதிரி நடக்குதுன்னு வர வேதத்துல சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல கூட நம்ம ஒரு கூட்ட ஜனங்களை வந்து சேவ் பண்ண முடியும். நம்ம கர்த்தருக்குள்ள இருந்து இந்த நியாய தீர்ப்பு, ஒரு நியாய தீர்ப்பே வந்தாலும் அதை நம்ம சந்திக்க தயாராக்கணும், ஆயத்தமாயிருக்கணும். சரி, நியாய தீர்ப்பு வந்தா நீ கரெக்டா இருந்துக்கோ. அது சொன்ன மாதிரி பாருங்க, கலாத்தியன் 5ஆம் அதிகாரத்துல வந்து 22 to 25 வரைக்கும் நம்ம வாசிச்சா தெரியும் இல்லைங்களா. அது ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டா ஆயிக்கலாம். ஸோ இந்த இச்சையெல்லாம் அடக்கிட்டு நம்ம தேவனுக்குள்ள கரெக்டா இருந்து நம்ம ஆண்டவரை ஒபே பண்ணலாம். ஸோ அந்த ராஜ்யத்துல வந்து நம்மளுக்கு காத்துட்டு இருக்குது. இதுதான் நியாய தீர்ப்பு. ஸோ எல்லாரும் வந்து ஆயத்தமாய்க்கங்க. மார்க் 13:32 படிப்போம். ஸோ ஆண்டவரோட வருகை சமீபமா இருக்கு, ஆனா யாருக்குமே தெரியாது. ஆயத்தமாய்க்கங்க, நியாய தீர்ப்பை சந்திப்போம். மார்க் 13:32. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஆமென். சோ இதுதாங்க, அவர் எந்த டைம்ல ராத்திரி வரலாம், பகல் வரலாதோ, இப்ப கூட வரலாம், யாருக்குமே தெரியாது பிதா தவிர. ஏன்னா அவர் இப்போ அழிக்க நியாய தீர்ப்புல வந்துட்டாருங்க.
ஸோ நியாய தீர்ப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க எத்தனை அழிவுகள் நடந்துட்டு இருக்குது உலகத்துல. ஆனாலும் ஜனங்க வந்து சீர்கேடா தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. தாங்க பண்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்க மனசு மாத்திக்கங்க. அவரோட கிருபை, அவரோட இரக்கம் நமக்கு தேவை. ஸோ தேவனுக்குள்ள வாங்க, கர்த்தருக்குள்ள வாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க. எல்லாம் இது வந்து யாரெல்லாம் ப்ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கும் இந்த செய்தி போய் சேரட்டும். அவங்களும் வந்து நல்லபடியாக ப்ரீச் பண்ணணும், பயப்படக்கூடாது. நீங்க பயந்தீங்கன்னாக்கா உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வர ஆண்டவர் சாபத்தை கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. உண்மையா நீதிமானா இருந்து தேவன் என்ன சொல்றாரு, அந்த உடன்படிக்கை என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதன்படி நீங்க நடந்து உங்க கூட்ட ஜனங்களை வந்து ஒரு 3 படி புளித்த மாவா காப்பாத்துங்க. அது வந்து பரலோக ராஜ்யத்துக்கு சமமா இருக்கும். இதுதாங்க நியாய தீர்ப்பு, இதுதாங்க ஜட்ஜ்மெண்ட். ஸோ நியாய தீர்ப்புன்றது வந்து ஒன்று பரலோகத்துக்கு போனோம், இல்லை ஒன்று நரகத்துக்கு போனோம். ஸோ அவரோட வருகை வரக்குள்ள நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆனா அப்படி வந்தாலும் நம்ம சேவாயிடுவோம் நோவா குடும்பம் மாதிரி. ஸோ அவ்வளவுதான். தேவனோட வார்த்தைகள் யார் யாருக்கெல்லாம் போய் சேருதோ அவங்க சேவ் ஆவாங்க. ஸோ அந்த அர்த்த சங்கதிங்க வந்து தேவனை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் மறுபடியும் இந்த அழிவு ஒரு வேலை வருதா இருந்தாலையோ தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் வந்து ஆசைப்படுவார். ஆஹா, இந்த குழந்தைங்களா நான் படிச்சேன்ற ஒரு ஆசை மனசுல வர அவருக்கு. இந்த பிள்ளைகளை நான் அழிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஏன்னா படிச்ச தேவனுக்கு வந்து நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு பிரியமா இருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், பிதாக்கு வந்து கீழ்ப்படிந்து பயபக்தியா அவர் சொல்றது உண்மைன்றது ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட நம்ம நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்துனாக்கா நம்ம வந்து நியாய தீர்ப்புல வந்து ஜெயிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு சேர முடியும். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த நல்ல செய்தி நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நியாய தீர்ப்பு எப்படி இருக்கோ, ஏது இருக்கோ, எப்படி வாழ்ந்தா எப்படி வாழக்கூடாதுன்றது ஒரு விஷயம் நீங்க எங்களுக்கு நல்ல திட்ட தெளிவா தெரிய வச்சதுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. எல்லா ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும் ஆண்டவரே. நாங்க ஒருவேளை பாவங்கள் செஞ்சிருந்தாலே உங்களோட ரத்தத்துல எங்களை கழுவப்படணும் ஆண்டவரே, சுத்தமாக்கி எங்களை நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகணும் ஆண்டவரே. உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.